முக்கியமாக இதில் வந்து கேம் சேஞ்சர் நல்லா ஓடினாதான் சங்கருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. விஷாலுக்கு ஒரு காதல் இருந்துச்சு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த படம் வந்துட்டு சூட்டபிளா இருக்குமா? அது என்ன மாயாஜாலம் மந்திரம்னு அவருக்கு தெரியல. அவர் மனசை ரொம்ப இளமையாக வச்சுருக்காரா, இல்லை அவரை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப இளைஞர்களாக வச்சுருக்காரான்னு தெரியல. கௌதமேனன் எவ்வளவோ ட்ரை பண்ணார் இந்த படத்தை கொண்டு வந்துடுறதுக்கு, ராப்பகலாக பாடுபட்டார். இன்னொரு பக்கம் வந்து ஒரு படங்களில் நடித்து அவருடைய கடன்கள்லாம் அடைச்சி, துருவ நட்சத்திரம் வந்து படம் பார்த்தவங்களும் படம் நல்லா இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஷியூராக ஏமாத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒண்ணு எல்லாம் வந்தா மொத்தமா வராங்க, இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி சினிமா சைடு வந்துட்டு வந்தா எல்லாம் மொத்தமா அப்டேட் வருது, இல்லைன்னா எதுவுமே இல்லாம ட்ரையா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த வாரமும் இருக்கு. இருக்கிறத வச்சு இப்போ சில பல கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இப்போ முதல்ல வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே வந்துட்டு மதகத ராஜா படம் வந்துட்டு மறுபடியும் வரப்போகுது, ஒரு சகாப்தத்துக்கு அப்புறமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த தலை வந்துட்டு இந்த ஒரு பொங்கலுக்கு வரல, அதுக்கு நீங்களாமடா கிளம்பி வருவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இத்தனை வருஷம் இந்த படம் வராம இருந்ததுக்கான ரீசன் என்ன, இப்ப மறுபடியும் வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதனாலதான் இந்த படம் வந்து வராம போச்சு. பட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்ட படம் இது. ஏன்னா அதனுடைய சுருக்கம் வந்து எம்ஜிஆர். விஷால் வந்து அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருந்த காலகட்டம். ஒரு பக்கம் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பரபரப்பா இருந்த காலகட்டம். இன்னொன்று சந்தானம் வந்து இதுல காமெடி பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து. ஆமா. அப்புறம் வந்து விஷாலுக்கு ஒரு காதல் இருந்துச்சு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஆற்றில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக மாறிச்சு. அதற்கப்புறம் அந்த படத்தை அப்படியே போட்டாங்க. அந்த படத்தின் மீதான கடன் எல்லாமே அப்படியே இருக்கு. இப்போ எப்படி துருவ நட்சத்திரம் மாதிரி ஒரு போய் லாக் ஆயிடுச்சோ, அந்த மாதிரி இந்த படமும் லாக் ஆயிடுச்சு. நடுவில் விஷால் வந்து அந்த படத்தை மீட்டு எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஏன்னா ஒரு படம் வந்து முடிஞ்சதுன்னா தெரியும் இது வெற்றி படமா மாறுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கே வரும். அப்போ நம்ம வந்து இதை முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு விஷால் எவ்வளோ ட்ரை பண்ணாரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்னன்னா அந்த படத்தின் மீதான கடன் வந்து இப்படி இப்படியே ஏறி இருக்கு. இந்த கடன் பணத்தை போட்டவங்கலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ அவர் இறந்தாலும் அவர் தொடர்பானவர்கள் இங்கே இருப்பாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது, அவர் இறந்தவரும் பெரிய நிறுவனம், அது ஜெமினி நிறுவனம், அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருந்தாலும் வந்து இது ஒரு பேர்டனாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யாராருக்கெல்லாம் கடன் பாக்கி இருக்கோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அப்படியே வர்றதை பிரித்து அவங்கவுங்க எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன ஒரு இன்டிவியூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இவ்வளவு படங்களுக்கு மத்தியில் மதகஜராஜா ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுமோங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படம் அப்படின்னும் போது அதோட ஸ்டைல், அதோட இது எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க ட்ரெண்டே வேற. இப்போ பசங்க பார்க்குற மூவி வந்துட்டு வேற மாதிரி இருக்கு, அவங்க எதிர்பார்க்குற விஷுவல்ஸும் வேற மாதிரி இருக்கு. இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த படம் வந்துட்டு சூட்டபிளா இருக்குமா? அங்கதான் சுந்தர்சி நிற்கிறார். எப்பவுமே வந்து சுந்தர்சி இத்தனை வருஷம் தாண்டியும் அவர் வந்து இந்த இளைஞர்களுக்கான படத்தை எடுப்பதிலே எப்பவுமே முதலிடத்தில் இருக்கார். அது என்ன மாயாஜாலம் மந்திரம்னு அவருக்கு தெரியல. அவர் மனசை ரொம்ப இளமையாக வச்சுருக்காரா, இல்லை அவரை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப இளைஞர்களாக வச்சுருக்காரான்னு தெரியல. எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு இயக்குனர்னா இப்போதைக்கு சுந்தர்சி தான். ஏன்னா அவரோடு வந்தவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த பாணியே பழசாகி போச்சு. பட் சுந்தர்சி மட்டும் அந்த பாணியை வந்து ஒரு என்னென்னவோ பண்ணி சஸ்டெயின் பண்ணி இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான இயக்குனராக இருக்கார். ஸோ அதனால் வந்து இந்த படம் நிச்சயமாக சுந்தர்சி படங்களுக்கே உரிய ஒரு நகைச்சுவை, ஒரு கிளாமரு, இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த படத்து மேலே. கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு பல பேர் மறந்துருந்தாலும் சில பேர் மத்தியில் வந்துட்டு மீம்ஸ் மூலயமா இந்த படம் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு விஷால் அவர்கள் பாடிய பாட்டு வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இந்த விஷுவல்ஸ் வைப்பாங்களா, இல்லை பேக்ரவுண்டில் லாஸ்ட்டாக படம் முடிஞ்சிட்டதுக்காகவாது இது வைப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? தெரியல. அது சுந்தர்சி என்ன முடிவு பண்ணியிருக்காரு, ஸ்டோரி அந்த மாதிரி சார் இருக்கும்
இல்லை அதை பற்றி இதெல்லாம் ஏன்னா நாங்கள் 13 வருஷம் கழிச்சு அதை பற்றி பேசும்போது இருந்த ஞாபகம்லாம் இப்போ இல்லை. அன்னைக்கு வேணா ஏதோ இதுதான் கதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கலாம், பட் இப்போ ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஏன்னா திடீர்னு இவங்க சொன்னதுனால நம்மளே வந்து அதில் சந்தானம் இருக்காருல்ல அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஓகே சார், இப்போ இந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்ததுலேருந்து எல்லாமே அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி துருவ நட்சத்திரம் ஒரு சைடு வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இருங்கடா நாங்களும் 2040 பொங்கலுக்கு வரோம், நீங்கள் என்னடா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த படம் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை? உள்ளபடியே நம்ம ஏதோ ரொம்ப ஒரு ஃபன் பண்ணி சிரிக்கிறோம், அது பின்னால் இருக்கிற வழி வந்து கௌதம் மேனனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு 2 வரியில் எழுதுகிற ஒரு விஷயத்தை காட்சியாக மாற்றுவதற்கான சிரமம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம். அதற்கான பணம், அதற்கான உழைப்பு, இது எல்லாமே அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தொகை அதுக்குள்ளே போய் முடங்கி நிற்கிது. கௌதம் மேனன் எவ்வளவோ ட்ரை பண்ணார் இந்த படத்தை கொண்டு வந்துடுறதுக்கு, ராப்பகலாக பாடுபட்டார். இன்னொரு பக்கம் வந்து ஒரு படங்களில் நடித்து அவருடைய கடன்கள்லாம் அடைச்சி, ஏன்னா இந்த படத்துக்கு அது வந்து ஒரு பெரிய தடையாக நின்றுட்டு இருந்துச்சு. அப்படி ஏதோ ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்தார், வந்து அதை ஒன்றுமே சால்வ் பண்ண முடியல. பெரிய முயற்சி எடுத்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள் வந்து கௌதம் மேனனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, துருவ நட்சத்திரம் வந்து படம் பார்த்தவங்களும் படம் நல்லா இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஷியூராக ஏமாத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி தான் அதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அடடா நல்லா இருக்கே இந்த படம், இப்படி போய் முடங்கிருச்சு அப்படின்ட்டு தான் அவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இருக்கு கௌதம் மேனனுடைய பிரச்சனை. ஸோ அதனால தெரியல அவர் இதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு, ஆமாம் இப்போ இந்த படத்துக்கு எப்படி வந்து நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த கடனெல்லாம் எல்லாரும் பிரித்து எடுத்துங்கன்னு சொன்னாங்களோ, ஒரு வேளை எதிர்காலத்தில் இந்த படத்தையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கப்பா, முதல்ல எடுத்துங்க அப்படின்னு சொல்வதற்கான காலமும் வரும். ஓகே சார், இப்போ வந்துட்டு பொங்கல் வந்து எல்லாருமே வெயிட் பண்ண மாதிரி விடாமுயற்சி கன்ஃபார்ம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய படங்கள் இல்லை, ஒரு 4-5 படங்கள் தான் இருந்தது. ஆனால் விடாமுயற்சி வராது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 படங்கள் கிட்ட ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த படம் நல்லா இருக்கும்? இப்போ வந்து வணங்கான் இருக்கு, கேம் சேஞ்சர் இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கருக்கு வந்து இந்தியன் 2 அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது கேம் சேஞ்சர் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா சார்? இல்லை தெரியல, எல்லாமே வந்த பிறகு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியாது. நம்ம போய் என்ன முன்னாடி படமா பார்க்குறேன் கிடையாது. இல்லை ஒரு காலத்தில் வந்து படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள் போட்டது ஒரு காலம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் எங்கே பார்க்குறாங்களோ அந்த இடத்துல தான் நம்மளும் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கும் தெரியாது. பட் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு பல படங்களை இங்கே சொல்கிறாங்க. முக்கியமாக அதில் வந்து கேம் சேஞ்சர் நல்லா ஓடினா தான் சங்கருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. இல்லைன்னா சங்கரை வச்சு படம் எடுக்கிறவங்க பல 100 கோடிகளை அள்ளி போடுறாங்க, அது திரும்ப எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து சங்கருக்கு இருக்குது. இப்போ இந்தியன் 2 போயிடுச்சு, கேம் சேஞ்சர் போயிடுச்சுன்னா அவர் நினைச்ச படத்தை இனிமேல் எடுக்க முடியாது. அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாலே சார் இதை பாதியாக குறைங்கம்பாங்க, அப்படி ஒரு சிக்கலுக்கு மாட்டிப்பார். அதனால் அவர் கேம் சேஞ்சரை நல்லா எடுத்திருப்பாருன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. தில்ராஜ் கூட இவ்வளோ செலவு பண்ணுறாருங்கும் பொழுது படம் நல்லா இல்லாமல் செலவு பண்ண மாட்டார். இப்போ ப்ரொமோஷனுக்கு அவர் பண்ணுற செலவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அதை வச்சு 10 படம் எடுக்கலாம் போல தமிழ் படம், அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே பண்ணுறாங்க, இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருக்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவும் சரி, தெலுங்கு சினிமாவும் சரி, நிறைய லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு படம் 2 படம் தான் ஹிட் ஆகுதே தவிர பெரிய நம்பிக்கையோடு கொட்டுற படமெல்லாம் திரும்ப வரதில்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவ்வளோ மாதிரி பெரிய படங்கள்லாம் ஓடுனா தான் இங்கே ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்.